வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஷஷ ராஜயோகம் மற்றும் புத ஆதித்ய ராஜயோகம் மூலம் 4 ராசி மக்களுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய யோகங்களாக இருக்கிறது. சனி பகவானுடைய வக்ர இயக்கங்களில் மாற்றம் சுப யோகங்களை உருவாக்குகிறது. இது ஜாதக மக்களின் வாழ்வில் நம்பிக்கைக்குரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் நம்ப முடிகிறது. சனி பகவான் தனது ராசியில் இருப்பதால் ஷஷ ராஜயோகம் உருவாகிறது. 2025ஆம் ஆண்டு வரை கும்பராசியில் சனி பகவான் நீடிக்கிறார். கும்பராசி மக்களுக்கு இது போன்ற சிறப்பான யோகங்கள் அமர்வதால் இந்த ஆண்டு சுப பலன்கள் அதிகமாக பெற்று ஜாதகர்கள் நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். ஷஷ ராஜயோகம் மற்றும் புத ஆதித்ய ராஜயோகத்தில் துலாம், விருட்சிகம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 4 ராசி மக்கள் அதிர்ஷ்ட பலன்கள் பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் உறுதியாக கூறுகின்றன. துலாம், சனி பகவானால் உருவாகும் ஷஷ ராஜயோகம் சூரியன் மற்றும் புதனால் உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகமும் துலாம் ராசி மக்களுக்கு வெவ்வேறு விதங்களில் நன்மை பயக்கும் தன்மையில் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான பல்வேறு வாய்ப்புகளை பெறுவார்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து ஆதாயத்தை பெறுவார்கள். வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் குழந்தை பேறு விரும்புபவர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை பெறக்கூடிய சூழலில் தம்பதிகள் மகிழ்ந்து வாழ்வார்கள். துலாம் ராசி மக்களின் புதிய வாகனம் வாங்க அல்லது புதிய வீடு கட்டும் திட்டம், புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய திட்டங்கள் யாவும் இந்த நேரத்தில் வெற்றியடையும். மேலும் துலாம் ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிக மன திருப்தியை பெற்று மற்றும் நல்ல வருமானத்தையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம். மற்றும் துலாம் ராசி மக்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மேல் அதிகாரியின் நம்பிக்கையை பெற்று அவர்கள் பணியிடத்தில் இவர்களின் ஆதரவை பெறக்கூடிய சூழலும் பதவி உயர்வை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்கள் தங்கள் தொழிலில் தங்களது வியாபாரத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், லாபத்தை எதிர்பார்க்கலாம், மகிழ்ந்து வாழலாம். தங்களின் சிறந்த முயற்சியால் வேலை செய்யும் பணியிடத்தில் மரியாதை பெறுவார்கள். துலாம் ராசி மக்கள் வியாபார பணிகளில் ஈடுபடும் துலாம் ராசி மக்கள் இந்த ராஜயோகங்களால் விரும்பிய பலன்களை பெற்று நலமுடன் வாழக்கூடிய உத்தரவாதம் தருகிறது இந்த கிரக நிலைகள். துலாம் ராசி மக்களுடைய உறவு முறையில் துலாம் ராசி மக்கள் தங்கள் துணைவர்களிடமிருந்து முழு ஆதரவை எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் ஒவ்வொருவரும் தரமான நேரத்தை செலவிட இக்காலத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். அது அவர்களால் முடியும். இந்த காலகட்டத்தில் இவரின் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் இவரின் பணிகளை முடிக்க வலுவான திரகாத்திரத்துடன் இருப்பார்கள் என்று நம்பி செயல்படலாம். அடுத்து விருச்சிகம். ஷஷ மற்றும் புத ஆதித்ய ராஜயோகத்தால் விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த சுப ராஜயோகங்கள் உண்டாவதால் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள உத்தியோகத்தில் உச்சத்தை அடைவார்கள். மேலும் விருச்சிக ராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் உயர்வு யாவும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வணிக மக்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும். இதனுடன் இவர்கள் தங்கள் வணிகங்களின் செல்வாக்கு மிக்கவன் ஆதரவை எதிர்பார்ப்பார்கள். அது இவர்களுக்கு திட்டமிட்டவாறு கிடைக்கும். இவர்கள் தங்கள் தொழில் மற்றும் விருச்சிக ராசிகாரனுடைய காதல் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல நன்மைகளை பெறுவார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை இப்பொழுது அனுபவிக்க முடியும். இது இவர்களுடைய மன மகிழ்ச்சியையும் உறவையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையை பற்றி பேசினால் அவர்கள் நல்ல தொகையை சம்பாதிக்கக்கூடிய சூழலும் மற்ற நல்ல சேமிப்பையும் செய்யக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் இவர்கள் வசம் இருக்கிறது. பல்வேறு வேலைகளை முடிப்பதற்கு இவர்கள் எப்போதும் தங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள். இவர்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் இவர்களுடன் துணையாக இருக்கிறது. பங்கு சந்தையுடன் தொடர்புடைய விருச்சிக ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தையும் அதனால் நல்ல ஒரு பணத்தையும் அடைந்து திருப்தியை அடைந்து மகிழ்ந்து வாழ்வார்கள். விருச்சிக ராசி மக்களுடைய உறவு முறையில் பார்க்கும் பொழுது பல்வேறு பணிகளுக்கு இடையில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று நலமாக வாழ்வார்கள். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு இந்த மேற்கூறிய 2 சுபயோகங்கள் சாதகமான காலகட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் நல்ல பெயரையும் லாபத்தையும் ஈட்டுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை இவர்கள் பெறுவார்கள். உயர் கல்விக்காக பாடுபடும் மகர ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர் நினைத்தபடி வெற்றி கிடைக்கும் மற்றும் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சரியான பலனை அவர்கள் அடைவார்கள். பணிபுரியும் வல்லுநர்கள் பணியில் பொருத்தமான முடிவுகளை பெறுவார்கள் மற்றும்
அவர்கள் மகர ராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் குழு தலைவராக பதவி உயர்வு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் பல்வேறு தொழில்களுடன் தொடர்புடைய மக்கள் நல்ல தொகையை சம்பாதிக்கும் வாய்ப்பை பெற்று நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள். மக்களின் பொருளாதார நிதி அம்சங்களை பற்றி பார்க்கும்பொழுது இவர்கள் செல்வத்தை குவித்து நல்ல தொகையை சேமிக்க முடியும். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறது என்பதை உணரலாம். இவர்களின் மகர ராசி மக்களின் உறவுகளை பற்றி பேசுகையில் இவர்கள் தங்கள் மனைவியின் நம்பிக்கையை மேலும் வெல்லும் நிலையில் இருப்பார்கள் மற்றும் உறவில் நல்லதொரு நல்லிணக்கத்தை பேண முடியும். இவர்கள் தங்கள் குடும்ப பங்குதாரர்களிடம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும், எந்த விதமான அச்சமுமின்றி. மேலும் இவர்கள் விரைவில் சில நேரங்களில் செய்யப்பட்ட தவறான புரிதல்களை இந்த நேரத்தில் சரி செய்ய முடியும். இதில் பெரிய உடல்நலக் கவலைகள் எதையும் இவர்களை எதிர்கொள்ள மாட்டார்கள். நலமுடன் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மகர ராசி மக்கள் சில நேரங்களில் கண்ணெரிச்சல் போன்ற சிறிய பிரச்சனை சந்திக்க நேரிடும். அதனால் இவர்கள் அதிகமாக பீதி அடைய தேவையில்லை. அவை யாவும் சூழ்நிலையின் தன்பத்தாலும் வருகிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த ஆலோசனை பெற்று நலமுடன் வாழக்கூடிய முயற்சி செய்யலாம். அடுத்து கும்பராசி மக்களுக்கு இந்த சஷ ராஜயோகம் மற்றும் புத ஆதித்ய ராஜயோகத்தால் பெரும் பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற்று அதனுடன் இவர்கள் ஒன்றிணைந்து வாழ்வார்கள். இதன் காரணமாக இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுத்து அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும். வேலை செய்யும் அல்லது பணிபுரியும் தொழில் செய்பவர்களுக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறன. அதே நேரத்தில் அரசாங்க வேலைகளுக்கு தயாராகும் மக்கள் இந்த காலகட்டத்தில் சில நல்ல செய்திகளை பெற்று நலமுடனும் பதவி உயர்வும் பதவி பெறுவதற்குண்டான வாழ்க்கையும் இருக்கிறது. கும்ப ராசி மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் திருப்தியும் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் அமைதியும் நிலவும். தொழிலதிபர்களுக்கு பொருளாதார நிதி ஆதாயங்களை பெற இது சரியான நேரமாக இருக்கிறது. இவர்கள் வெவ்வேறு மூலங்களிலிருந்தும் பணம் சம்பாதிக்கலாம். கும்பராசி மக்களுக்கு லாபத்தை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் இவர்கள் நல்ல லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவார்கள். இவரின் வியாபாரத்தில் விரைவான தொழில் முன்னேற்றத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். கும்பராசி மக்களுடைய முதலீடுகளில் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக தெரிகின்றன. பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபத்தையும் நல்லதொரு பணத்தையும் இவர்கள் உறுதி செய்து அறுவடை செய்வார்கள். கும்பராசி மக்களுக்கு பல்வேறு வேலைகளை செய்து முடிக்க அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி குடும்பத்தில் தார்மீக விழுமியங்களை நிலைநிறுத்தி வீட்டுச் சூழலை மிகவும் இனிமையானதாக மாற்றுவார்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவித்து குடும்ப உறவுகள் மகிழ்ந்து இருக்க இவருடைய துணை அதிகமாக இருக்கும். இதனால் இவருடைய உறவுகளில் நேர்மறையும் நல்லதொரு மகிழ்ச்சியும் பரஸ்பர அன்பும் மேலோங்கி இவர்களை நல்லதொரு தன்மையில் வாழ உறுதி செய்கிறது என்பதை தாராளமாக நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.